ரொம்ப நல்லா இருந்தது. 96 மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஒரு அழகான காதல் கவிதை புக்கு படித்த ஒரு ஃபீல் கிடச்சிது. நிறைய அத்தியாயங்கள் இருந்தது. எனக்கு அதில் ஒரு டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. சான்றோர் என கேட்ட தாயின்னு கேள்விப்பட்டிருக்கோம், முதல் தடவையாக காதலி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்சேஷனான ஒரு லவ், அந்த ஒரு லவ் எப்படின்னா இவங்க லவ் பண்ணுற டைமில் அந்த காதல் இருக்கும் 2 பேர்கிட்டையுமே. பட் அவன் அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டான். அவன் அளவுக்கு அதிகமாக உள்ளே மூழ்கணுன்னே இந்த பொண்ணால் அதை எடுத்துக்க முடியாது. 2க்குமே இடையில நடக்கக்கூடிய டிஃப்ரென்சேஷன் கடைசி இவங்க சேர்ந்தாங்களா இல்லையாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கலாங்க. ஆக்சுவலி 96 அதாவது எப்படின்னா 90s பசங்க சிங்கிள்ஸ் பசங்கள்லாம் பயங்கரமாக விரும்பி பார்ப்பாங்க. அவங்க மனசுக்குள்ளே இருக்க வழி என்னங்கிறது தெளிவாக தெரியும். படம் ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கடைசியாக நான் வேறு ஒரு ட்ராக்காக தான் போகும்னு நினச்சேன். கடைசியாக கொடுத்த விதம் நல்லா இருந்தது. அவள் சொல்ல வந்த கவிதையை கடைசி கிளைமேக்ஸில் வேறு விதமாக முடித்த விதம் நல்லா இருந்தது. ஏன்னா அவள் சொல்லும் போதே டபுள் மீனிங்காக இருந்தது. சுச்சுவேஷன் டபுள் மீனிங்கான சுச்சுவேஷன். அவள் சொன்ன கவிதை ஆரம்பித்ததும் டபுள் மீனிங்கான கவிதை. நம்மளோட பார்வையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் கடைசியாக கிளைமேக்ஸ் கொடுத்த விதம் சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த படம் நம்மளை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா ஹீரோயினோட ஆக்டிங் எல்லாம் ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்தது. உண்மையிலே நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூட ட்ராவல் பண்ணவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் நம்ம நிறையா கேட்டு தெரிஞ்சிருப்போம்ல, அதை ஒரிஜினலாக கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு சிங்கிள் பசங்களுக்கு சேர்த்து இருக்கும். இது லவ்ங்கிறத தாண்டி அவங்க ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவான். அப்பன் காசில் அப்பா அம்மா தேடி கண்டுபிடிச்சி கொடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ண உனக்கே அவ்வளோ திமிரு இருந்தால் குடும்பத்துக்காக எந்த ஒரு இதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் உழைக்கிற நாங்கள் சிங்கிள் பசங்க எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ சிங்கிள் பசங்களுக்கான ஒரு படம் நல்லாயிருக்கும். 10க்கு 8 கொடுப்போம். 2-9 உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. படம் உண்மையிலே டீசெண்டாக இருந்தது. ஏன்னா நிறைய கதைகள் பார்த்துருப்போம், ஒரு மாதிரி குழப்பி எடுத்துருப்பாங்க. அதுமாரி ஒரு படி மேலே போய் கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ஒன்றும் விஷுவலாக நடக்கிற பேசிக்கான கதை தான், பெருசாக ஒன்றும் ஆகலாம் கிடையாது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. லவ் பண்ணுறது மட்டுமே எல்லாத்துக்கும் லைஃப் ஆயிடாது, நம்ம அச்சீவ்மெண்ட் ஏதோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எல்லா விஷயமும் ரொம்ப க்யூட்டாக கொண்டு போயிருந்தாங்க. அதை லவ் பண்ணுறது, அவங்க கட்டி பிடிக்கிறது, கிசரி, இது சில விஷயங்கள் எல்லாமே சொல்கிறேன், சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே ரொம்ப க்யூட்டாக கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது படம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆனால் என்ன கொஞ்சம் லேக் அடிச்சுதாங்க. என்னடா ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். லேகா இல்லை, அது நிறைய இடத்துல இப்போ ஆல்ரெடி பார்த்த சீனை தான் பார்த்துட்ருக்கோம். திரும்ப இவரை கையப்பிடி, கட்டிப்பிடி, கிசடி, அந்த சீன் தான் நம்ம ஆக்சுவலி பண்ணுறது. திரும்ப அதே நம்ம பார்த்தா வெறுப்படிக்கும்ல. அதிலே வேறு மாதிரி நம்ம பண்ணலாம். எப்படி இப்போ நார்மலாக கிஸ் அடிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லாத கிஸ் அடிக்கிற வித்தியாசம் இருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் போர் அடிச்சது. மற்றபடி ஓகே, ஒன் டைமே கனெக்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். என்னன்னா ஒரு பேசிக்லி ஒரு யூஸ்வலாக நடக்கிற கதை தான். ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. படத்தில் புதுசாக ஒன்றும் சொல்லி இல்லை. வந்ததே தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சாங் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. லாஸ்ட்டாக வர ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மற்றபடி ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்காத. ஆயாலாம் கூட்டம் தான் என்ன தலைமையில் அடிச்சிடுவா. எங்கள் ஆயாலாம் பழைய படத்தில் லாட்டாமல் சூரியவம்சம் போட கூட இல்லை ஒரு 100 வாட்டி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. காலங்கள் மாற அவங்க அப்டேட் ஆக மாட்டாங்க. ஏன்னா நம்மளாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன புரியுது பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன தான் படங்கள் காட்டினாலுமே அந்த சூரியவம்சம் நாட்டாமல் அந்த மாதிரி காலத்து படங்கள் தான் பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் நம்மளே ஒரு டைம் 2வது வாட்டி கூட வரமாட்டேன், வெறுப்படிச்சிடும் நமக்கு. நேத்தானே அந்த படத்தை உட்காந்து பார்த்தோம், திரும்ப 2வது இதே சொல்கிறாங்களே அப்படின்னு தான் வெறுப்படிக்கும். மற்றபடி ஓகே, ஒன் டைம் வாட்ச். அதான் 7 மார்க் கொடுக்கலாம் சார் 10க்கு. ஓகே, பார்க்கலாம். என்ன ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஏற்ற படம், அவங்க பார்த்து இதை புரிஞ்சுக்கணும். லவ் ஸ்டோரி, ஒரு புரிதலுக்கான ஒரு படம். நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, அந்த லவ்வுக்கு ஏற்ற கதை இது. அதை பார்த்து இந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு படம் தான். தேடல் தான் இது. நல்ல ரேட்டிங் தான். இல்லை, சக்ஸஸ் தான். ஆக்டிங்கு, ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்தது. இப்போத்த 2 லவ்வர்ஸ்க்கு நல்ல படம். ஃபீல் குட் மூவிஸ், நல்லாயிருக்கு. 8.